வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் எள்ள கழிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம். நாங்க எல்லாரும் கொல்லைக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இங்க வந்து எள்ளெல்லாம் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்க கொல்லைக்கு போனேங்க. நான் சாமந்தி நட்ட செடியில மிளகா செடியும் நட்டு வச்சிருந்தேன். அது அறுவடை ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டேங்க. இப்ப பெய்யிற மழையில ஒரு துளிர் எடுத்து எனக்கு 1 கிலோ மிளகா கிட்ட அவரு குடுத்திருந்தாரு. அதையும் பறிச்சு எடுத்துட்டு, அந்த தோட்டத்திலேயே நான் வள்ளிக்கிழங்கு செடியும் நான் நட்டு வச்சிருந்தேங்க. அது போய் முத்தித்தான் போய் பார்க்கறதுக்காக போனேங்க. எனக்கு முன்னாடியே எலி சார் அவசரப்பட்டு அது முத்தித்தான் அவரு பார்த்துட்டாரு. சரி இதுக்கு மேல விட்டா அவரு எல்லாத்தையுமே சாப்பிட்ற போறாருன்னு சொல்லி நானும் புடுங்கி பார்க்கலாமேன்னு பார்த்தேங்க. ஆனா அந்த அளவுக்கு கிழங்கு ஒண்ணும் பெருசாவே ஆகல. இப்பதாங்க வேரே போகுது. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா தாங்க கிழங்கெல்லாம் நல்லா பெருசாகும். அதுக்கு முன்னாடியே எலி சார் அவசரப்பட்ட மாரி நானும் அவசரப்பட்டுட்டேங்க. ஆனா வள்ளிக்கிழங்கு இந்த சீசன்ல அவிச்சு சாப்பிடும்போது இனிப்பாவே இருக்காது. ஒரு மாரி சப்புன்னு தாங்க இருக்கும். இத பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. தோட்டத்துல இருந்த வள்ளிக்கிழங்கும், பச்சை மிளகாயும் பறிச்சு எடுத்துட்டு போற வழியில நான் நட்ட கேந்தி தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு இங்க வந்தோங்க. இப்பதாங்க பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அத பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வழியில எங்க நடுச்சித்தப்பா வீட்டு தோட்டத்துல முள்ளரும்ப பறிச்சுட்டு இருந்தாங்க. பூவு கொஞ்சமா தான் பூக்குதுன்னு ஆளே வைக்கலங்க. தம்பி ஒய்ஃப் மட்டும் தனியா பறிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஹெல்ப் பண்ணலாமேன்னு நானும் அக்காவும் போய் முள்ளரும்ப பறிச்சோம். முள்ளரும்ப பறிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கப்புறம் கனகாமரமும் பறிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது பறிக்க தெரியாதவங்க போய் பறிச்சா, அந்த காம்பெல்லாம் அறுத்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு வரும். பூவையும் கசக்கி கசக்கி பறிப்போம். ஆனா ரெகுலரா பறிக்கிறவங்க எவ்வளோ சூப்பரா பறிப்பாங்க தெரியுமா? இங்க பாருங்க. நடு விரல்ல எல்லா பூவையும் அடுக்கி வச்சுட்டு அவ்வளோ சூப்பரா பறிப்பாங்க. அத பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆசையா இருக்கும். அதுக்கப்புறம் கனகாமரத்தையும் பறிச்சு முடிச்சுட்டு, அவங்க தோட்டத்திலேயே பன்னீர் கரும்பு இருந்ததுங்க. அந்த கரும்ப பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுல ஒரு கரும்ப உடைச்சு எடுத்துட்டு திரும்பவும் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. காலையிலே நாங்க கிளம்பி போனோம். அங்க கொல்லையில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து, இப்பதாங்க நாங்க சமைச்சே சாப்பிடுறோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்க அங்க கனகாம்பரம் பறிச்சதுல எங்களுக்கு வச்சுக்க சொல்லி கொஞ்சம் குடுத்துருந்தாங்க. அந்த பூவ உட்காந்து கட்டிட்டு, நான் உடைச்சுட்டு வந்த கரும்பையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு, திரும்பவும் இப்ப கொல்லைக்கு கிளம்பணும். நாங்க எள்ளு காலையில போயிட்டு கழிச்சு விட்டோம் இல்லைங்களா? அத மதியானம் வெயிலுக்கு போயிட்டு அத திருப்பி விடணும். எங்க அக்கா பையனுக்கு தலையில அந்த துண்டு கட்டவே தெரியல. அம்மா தாங்க கட்டி விடுறாங்க. அவங்க சிட்டில பொறந்து வளர்ந்தவங்க. இந்த வேலைலாம் அதிகமா தெரியாது. ஆனா இருந்தாலும் எங்க கூட வந்து அவன் ஹெல்ப் பண்றான். நல்லாவே செய்றாங்க இந்த வேலைய. அதுக்கப்புறம் மதியானம் வெயிலுக்கு தாங்க இந்த எள்ளெல்லாம் நம்ம கழிச்சு விட்டா, அதுல காயில இருக்கிற அந்த எள்ளெல்லாம் கீழ கொட்டுன்றதுனால அடிக்கிற வெயிலுக்கு வந்து இத நாங்க திருப்பி விட்டுட்டுருக்குறோம். இந்த எள்ளு அறுவடை மட்டும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லங்க. அவ்வளோ வேலைங்க. 2 நாளா இந்த வேலைய தாங்க நாங்க தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கிறோம். எள்ள நாங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் கொல்லையிலே தாங்க இருந்தோம். சாயந்தரம் வெய்ய கொஞ்சம் தாழ்ந்ததுக்கு அப்புறமா நானும் அக்கா பையனும் ஒரு தடிய வச்சுக்கிட்டு முன்னாடி நாங்க அடிச்சுக்கிட்டே போனோம். பின்னாடி அக்காவும், அம்மாவும் அத உதிரி உதிரி எடுத்துட்டு வந்தாங்க. 2 நாளா இந்த எள்ள காய வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கஷ்டப்பட்டதுக்கான லாபம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. இந்த தடவ சீசன் மாறி மழை பெஞ்சுகிட்டே இருக்கிறதுனால, காய் நல்லா வைக்கிற டைம்ல மழை பெஞ்சுச்சுங்க. அதனால காய் சரியா புடிக்கவே இல்ல. வெறும் தழை தாங்க இருந்தது. அந்த காய் புடிச்ச காயும் ஒரு மாரி ஊட்டமா நல்லாவே இல்லங்க. ஒரு மாரி சப்ப சப்பியா இருக்குது. இந்த வருஷத்துக்கான லாபம் எங்களுக்கு இதுதாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு லாபம் கிடையாது. கஷ்டப்பட்டதுக்கான லாபம் எங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கலனாலும், அடுத்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நாங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம். இதுதாங்க விவசாயிங்களோட நெலைமை. அதுக்கப்புறம் எல்லா எள்ளையும் அடிச்சு நாங்க உதிரி தனியா எடுத்துட்டு, இதுக்கப்புறம் இத நாங்க எள்ளு தனியா, அந்த கூளம் தனியா தூத்தி எடுக்கணும். இப்பதாங்க ஃபர்ஸ்ட்டு டைமா தூத்துறதுக்காக நான் ட்ரை பண்றேன். ஆனா வரவே இல்ல. காத்தும் வரவே இல்லங்க. இங்க பாருங்க. காத்தே வரலையே எப்படி தூத்துறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோங்க. எங்க சித்தப்பா வந்தார் பாருங்க. சூப்பரான ஒரு ஐடியா ஒண்ணு குடுத்தாரு. மணல் சலிக்கிற சல்லடைய எடுத்துட்டு வந்து அதால சலிச்சா எள்ளு தனியா, கூளம் தனியா வந்துரும்னு சொல்லிட்டு. சூப்பரான ஐடியாங்க. அவங்க இந்த வேலைய செஞ்சுகிட்டே இருக்கும்போது, எங்க கொல்லைக்கு ஏர் ஓட்டுறதுக்கு வண்டிக்காரங்க வந்துட்டாங்க. அங்க போனா, "அக்கா இந்த கூளத்தெல்லாம் நீங்க கொளுத்தி விடுங்க. அப்பதான் ஏர் ஓட்ட முடியும்னு" சொல்லிட்டாங்க. இதுல தாங்க நான் சாமந்தி செடி நட்டேன். நெறைய அறுவடை பண்ண வீடியோலாம் நெறைய போட்டுருக்கேன். அத போயிட்டு நீங்க பாருங்க. நான் கூளத்தெல்லாம் கொளுத்துனதுக்கு அப்புறமா ஏரியும் ஓட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பார்த்தா, அக்கா முள்ளரும்ப பறிச்சு எடுத்துட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கே நாங்க ஊருக்கும் கிளம்புறோங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. எள்ள மீதிய "அம்மா நான் தூத்திக்கிறேன் ஆள் வச்சு. நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியா இன்னைக்கு நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.